ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்றேன். லைஃப், ஒர்க்ன்னு கொஞ்சம் பிஸியானதுனால எனக்கு பெருசா டைம் கிடைக்கல இந்த லாஸ்ட் 1 இயர் வீடியோ பண்றதுக்கு. பட் இந்த வருஷம் நான் கன்சிஸ்டன்ட்டா வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கனடால வந்து இப்போ நான் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வந்த இயர்ல ஜாப் கிடைச்சது. அண்ட் ரீசெண்டாக நான் இப்போ ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணேன் ஒரு 5 மந்த்ஸ் பேக் இந்த மிடில் ஆஃப் 2024. ஜாப் ஸ்விட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் ஸ்விட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கேன், என்னோட ஒர்க் பேக்ரவுண்ட் என்னன்னு நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் லாஸ்ட் 9 இயர்ஸாக. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுறது தான் என்னோட கோர் ஒர்க். அண்ட் ஆல்சோ வெப்சைட் ஆப்டிமைசேஷன் அண்ட் டிசைன். ஸோ நான் கனடா வரதுக்கு முன்னாடி எனக்கு அபவுட் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் அது வந்து குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் முன்னாடியும் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் வேர் மெயின்லி பீயிங் சோல்ட் இன் லைக் யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ரீஜன்ஸ் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே குளோபலாக இருந்தது. அது ஆக்சுவலாக நான் கனடா மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு என்னைய. பிகாஸ் இங்கே வந்து இன்டர்வியூஸில் கேட்கும்போது ஆல்ரெடி நான் யூஎஸ், கனடா மார்க்கெட்ஸ்க்குலாம் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என் ஃபர்ஸ்ட் ஜாப் ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 2021 நான் இங்கே இமிக்ரேட் பண்ண புதுசில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ கோவிட் செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் நான் இங்கே கனடா வந்திருந்தேன். அண்ட் அந்த டைம் வந்து ஜாப் மார்க்கெட் நல்லாவே இருந்தது. நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்தது. 100 ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ண லிங்க்டின்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கால் பேக்ஸ் அட்லீஸ்ட் வரும். ஸோ 1 in 10 ஒரு சான்ஸ் இருக்கும் எனக்கு அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் கால் கிடைக்கிறதுக்கு. நிறைய கால்ஸ் வந்துட்டு இருந்தது. அல்டிமேட்லி நான் கொஞ்சம் என் டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ரோல் அண்ட் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி ரோலாக இருக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஒரு 4-5 மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் நான் என் ஜாப் பிக் பண்ணேன். அண்ட் ஆக்சுவலாக நான் ஜாப் சூஸ் பண்ணும்போது லைக் அந்த ஜாப் ஆஃபர் அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் 2 ஆஃபர் இருந்தது. ஸோ டோட்டலாக 3 ஆஃபர்ஸ் இருந்தது. இதில் எனக்கு B2B டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த சாஃப்ட்வேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அது பெஸ்ட் ஃபிட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட மேட்ச் ஆகுது அப்படின்னு என் கரியர் ப்ரொக்ரெஷனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை சூஸ் பண்ணேன். அண்ட் அந்த டைமில் நிறைய ரிமோட் ஜாப்ஸ் ஆக்சுவலாக இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு லோ காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏரியா ஆட்டோவாவை பிக் பண்ணிவிட்டு நான் அங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு, என் கம்பெனி வந்து வான்கூவர் பேஸ்ட் கம்பெனி, பட் கம்ப்ளீட்லி ரிமோட்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்த மீதி 3 ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஜாப்ஸுமே ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ ஒரு மாதிரி அந்த டைமில் வந்து நிறைய ரிமோட் ஓப்பனிங்ஸ் இருந்தது. நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஸோ வான்கூவரில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டொராண்டோவில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மான்ட்ரியால், ஆட்டோவா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண முடிஞ்சுது. அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அந்த டைமில். ஏன்னா அந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் ரேட்ஸ்லாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் கொஞ்சம் லோவாக இருந்ததுனால எக்கனாமியில் நிறைய லிக்விடிட்டி இருந்தது, மணி இருந்தது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்பெனிஸை க்ரோ பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய ஹையரிங் இருந்தது. ஸோ நான் வந்த டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம். sort of a lucky coincidence நான் அந்த டைம் வந்தது. பிகாஸ் இட் வாஸ் வெரி ஈஸி எனக்கு வந்து அந்த என்னோட பிடிச்ச ஃபீல்டில் அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சது வந்து செப்டம்பர் 2021 நான் ஜாயின் பண்ணேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். ஆக்சுவலாக நல்லா போயிட்டு இருந்தது. நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. என் டீம் வந்து ரொம்ப நல்ல டீமாக இருந்தாங்க. ஐ வாஸ் லேர்னிங் அ லாட் அண்ட் நல்ல ப்ரொக்ரெஷன் இருந்தது. ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனியாக இருந்தது அந்த டைமில். அண்ட் ஐ புட் இன் சம் குட் எஃபர்ட். அண்ட் ஸோ 1 இயர் கழிச்சு எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் அண்ட் போனஸ் இருந்தது. ஸோ ஒரு ஐ திங்க் அபவுட் லைக் 10 or 15% என் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு. அது போக எனக்கு ஒரு போனஸ் காம்பனண்ட் வேறு ஆட் பண்ணாங்க சேலரியில். ஸோ ஒரு நல்ல ஜம்ப் இருந்தது எனக்கு இனிஷியல் இயருக்கு அப்புறம். அண்ட் செகண்ட் இயர் என்னாச்சு அப்படின்னா லைட்டாக மார்க்கெட் ஸ்லோவாகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. யூஸ்வலி லைக் எனக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால நான் கம்பெனியோட ரெவென்யூ எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது பார்க்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கிற மாதிரி இருந்தது மார்க்கெட்டில். அண்ட் கரெக்டாக அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம், தட் இஸ் செகண்ட் இயர் வந்து நான் முடிக்கும்போது அப்ரேசல் டைம் வரும்போது என் ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்தால் கூட எனக்கு ஹைக் கிடைக்கல. மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி பேண்டோட மேக்ஸிமமில் இருக்க, ஸோ நம்ம இந்த வருஷம் வந்து ஹைக் கிடையாது, ஒரு சின்ன போனஸ் காம்பனண்ட் மட்டும்தான், பட் சேம் சேலரி மட்டும்தான், உனக்கு சேம் சேலரி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. திஸ் வாஸ் 2024 ஸ்டார்டிங்கில். ஸோ அபவுட் 2 இயர்ஸ் அண்ட் ஐ திங்க் 5 months ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் ஓகே கொஞ்சம் ஒரு நியூ சேலஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சி ஐ தாட் ஐ ஷுட் கெட் பேக் இன் டு த மார்க்கெட்.
ஸோ அரவுண்ட் மார்ச் எண்ட் எனக்கு தெரிஞ்சது இந்த நியூஸ். அண்ட் ஏப்ரல் எண்ட் மாதிரி நான் என் ஜாப் சர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரல் மிட் மாதிரி என் ஜாப் சர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ரெசூமெல்லாம் திருப்பி ரெடி பண்ணி சரின்னு லிங்க்டின் அண்ட் இண்டீட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மார்க்கெட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் 2021 பார்க்குறதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங்ஸே மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. தட் இஸ் என்னோட லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. எதர் என்ட்ரி லெவல் இருந்தது இல்லை என்னோட ஹையர் பொசிஷன்ஸ் தான் ஓப்பனாக இருந்தது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு சம்டைம்ஸ் சேலரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத விட கம்மி சேலரி ரேஞ்சில் தான் லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்ஷன்ஸே எனக்கு ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. அண்ட் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, நான் இவ்வளோ வருஷமாக ரிமோட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு லோ காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏரியா ஆட்டோவா மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்து. இப்போ நான் வந்து ஸோ இங்கே டெக் கம்பெனிஸ் மோஸ்ட்டாக 3 ஏரியாஸில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். மெயினாக டொராண்டோ, வான்கூவர் அண்ட் மான்ட்ரியாலில் கொஞ்சம் இருக்கும். பட் மான்ட்ரியாலில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவல் கேட்பாங்க. தட் இஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பெருசாக மான்ட்ரியால் ட்ரை பண்ணல. பட் டொராண்டோ, வான்கூவர் கம்பெனிஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அந்த ரிமோட் ரோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஹைப்ரிடாக மாற்றிட்டாங்க, இல்லை ஃபுல் டைம் ஆன் சைட் அப்படின்னு தான் லிஸ்ட்டே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி டொராண்டோலையுமே சேலரிஸ் வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு 10K 20K ஜாஸ்தி வாங்குறீங்கன்னா கூட டொராண்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கே அது போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார் இன்சூரன்ஸ் இங்கே $100 per month இருந்தது அப்படின்னா, இதே கார் இன்சூரன்ஸ் நீங்கள் டொராண்டோவில் ஏன்னா ஜாஸ்தி தெஃப்ட் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டபுள் த அமௌண்ட்டாக இருக்கும், $200 இருக்கும். ப்ளஸ் நீங்கள் டொராண்டோ கம்யூட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே காஸ்ட் ஆகும். டொராண்டோவில் ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 10K எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா கூட அது உங்களுக்கு பெரிய ஒரு ஜம்ப் மாதிரி இருக்காது. இந்த லாஸ்ட் டைம் நான் 100 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 கால் பேக்ஸ் வந்ததுன்னா, இந்த வாட்டி 100 ஜாப்ஸ் அப்ளை பண்ணால் எனக்கு 1-2 கால் பேக் கூட வரல. சொல்லப்போனால் எனக்கு ஒரே ஒரு கால் பேக் தான் வந்தது. ஆனால் அது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் கால்லே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது கொஞ்சம் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. அது என்கிட்ட சுத்தமாக இல்லை. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக எனக்கு எந்த கால்ஸுமே வரல. ஃபைனலி லிங்க்டின்ல ஒரு ரோல் பார்த்தேன்னா, ஸோ அது வந்து என்னோட ப்ரொஃபைலோட 100% மேட்ச். ஸோ நான் டே டு டே என்ன பண்ணுறனோ அதே தான் எக்ஸாக்டாக போட்டிருந்தாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியுமே 100% மேட்ச். ஸோ நான் ஃபின்டெக் சாஃப்ட்வேரில் இருக்கேன் அண்ட் அவங்களுமே ஒரு ஃபின்டெக் சாஃப்ட்வேர் தான். ஸோ அது ஒரு 100% மேட்சாக இருந்ததுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. இதுக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக கால் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் ரெசுமே நல்லா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் கவர் லெட்டரையும் கொஞ்சம் எழுதியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இதில் தான் லாஸ்ட் 3 இயர்ஸ் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இவ்வளோ ரெவென்யூ ட்ரைவ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஆட் ஸ்கேல் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கவர் லெட்டர்லையும் எழுதி நான் அப்ளை பண்ணேன். அதில் ஒரு கேட்ச் இருந்தது. அந்த கம்பெனியுமே டொராண்டோ பேஸ்னால அவங்க ஹைப்ரிட் கண்டிப்பாக 1 டே இன் ஆஃபீஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. நான் ஸ்க்ரீனிங் போது கூட கேட்டேன்னா இந்த ரூல் ரிமோட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு. பட் அவங்க இல்லை, இது கண்டிப்பாக ஒரு கொலாபரேஷன் தான் நாங்கள் டொராண்டோவில் ஹையர் பண்ணுறோம். ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதனால் டொராண்டோவில் கொஞ்சம் கொலாபரேஷன் வேணும் ஒரு டீமோட. ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் ஆஃபீஸ் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேலரி இன்க்ரீஸ் வில் இட் பி வர்த் இட்ன்றதுக்காக நான் சொன்னேன், சரி நான் ரீலோகேட்லாம் பண்ணும், அதனால அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 30% ஹைக் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, ஓகே அது எங்கள் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த இன்டர்வியூக்கு ப்ரொசீட் பண்ணேன். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து எப்படி போச்சுன்னா 3 ரவுண்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹையரிங் மேனேஜரோட ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அது சும்மா ரெசுமே வாக் த்ரூ மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் எண்டில் உன் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸஸ் என்ன, அது உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சதுனால இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கேட்டேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு கிளியராக சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு நல்ல ஃபிட் மாதிரி தெரியுது, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லி அந்த நாளே எனக்கு திருப்பி ஹெச்ஆர் கால் பண்ணி செகண்ட் ரவுண்ட் செட் பண்ணாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து டீமோட 2 சீனியர் மெம்பர்ஸோட மீட் பண்ணேன். அண்ட் அதுவுமே ஒரு கேஷுவல் டிஸ்கஷன் மாதிரி தான் இருந்தது. அவங்களுமே வந்து சும்மா கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, லிங்க்டின் ஆட்ஸில் உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்ன பண்ணியிருக்க, என்ன ஒர்க் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டாங்க. ரொம்ப கேஷுவலான டிஸ்கஷனாக இருந்தது. அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திருப்பி ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணி ஃபைனல் ரவுண்டு, ஸோ அந்த சிஎம்ஓ தட் இஸ் அந்த சீஃப் லெவல் சீனியர் லெவல் பர்சனோட ஒரு லாஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த ரவுண்டுமே ஒரு பேசிக்காக ரொம்ப கேஷுவல் டிஸ்கஷனாக இருந்தது. 2-3 சினாரியோஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நல்லா போகல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, நல்லா போச்சுன்னா அதை எப்படி ஸ்கேல் பண்ணுவேன், அந்த மாதிரி ரொம்ப ஜென்ரிக்கான கொஸ்டின்ஸ் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு
ரோல் கண்டிப்பாக கிடச்சிரும்னு. 2-3 டேஸ் லேட்டர் எனக்கு ஹெச்ஆர் கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ரீலொகேஷன்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி தென் ஐ டிட் த மேத். இந்த மாதிரி டொராண்டோ மூவ் பண்ணால் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கும் இந்த சேலரி ஹைக்கும் சேர்த்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குமான்னு இந்த மேத்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது சரி ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ரொம்ப எக்ஸ்ட்ராவாக சேவிங்ஸ் ஆகாது, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஆகும். அண்ட் ஆனால் கரியர் ப்ரொக்ரெஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டு அண்ட் லாஸ்ட் இயர் வந்து டொராண்டோ நான் மூவ் பண்ணேன். ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்கு? நான் அப்ளை பண்ணும்போது லைக் ஐ செட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு பெருசாக கால் பேக்ஸே வரல, விச் இஸ் சர்ப்ரைசிங். அண்ட் ஓப்பனிங்ஸுமே அவ்வளவா இல்லை. ஏதோ ரொம்ப கம்மி சேலரியில் நிறைய வேலை கேட்குற மாதிரி இருந்தது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப என்ட்ரி லெவலாக இருந்தது, இல்லை சி லெவல் இருந்தது. அந்த மிடில் இருக்கிற நம்ம 8 to 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஸ்ட் ஜாப்ஸ்னால் நிறைய கம்பெனிஸ் வந்து அதே ஜாப்ஸை திருப்பி 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 நீங்கள் எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனி அதே ரோலை ஓப்பன் பண்ணியே வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராது. இது நிறைய நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். எஸ்பெஷலி இந்த கம்பெனிஸ் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பயுமே ஹையர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொடுக்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அண்ட் இவங்க வந்து ரெசூமே கலெக்ஷனும் பண்ணுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஒரு டேலண்டட் பர்சன் அவங்க ரோலுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா மேபி அவங்களுக்காக ஒரு ரோல் ஓப்பன் அப் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரில் ரோல் ஓப்பன் அப் ஆச்சு அப்படின்னா அவங்கள திருப்பி கூப்பிடலாம். ஸோ ரெசூமே கலெக்ஷனுக்காகவும் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நான் படிச்சுட்டு இருந்தேன். இன்னொன்று பெரிய ரீசன் நான் என்ன பார்க்குறேன், எஸ்பெஷலி என்னோட ஃபீல்டில் பார்க்குறேன்னா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் ஆயிடுச்சு ஏஐயோட. ஈவன் இப்போ கூகுள் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ்லலாம் கூகுள் அண்ட் லிங்க்டின்ல மைக்ரோசாஃப்ட்டுமே அவங்களே நிறைய ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் இருந்ததுன்னா கூட இப்போ அதை வந்து ஏஐ ஹேண்டில் பண்ணுற மாதிரியே வந்துருச்சு. ஸோ ஒரு பர்சன் அவ்வளோ நாலேஜபிளாக இல்லைன்னா கூட அவங்களால இந்த சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுது ஏஐயோட ஹெல்ப்போட. அண்ட் இதனால நிறைய ஜாப்ஸ் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நிறைய லே ஆஃப்ஸ் நடந்தது ஏஐயோட ப்ரொக்ரெஷன்னால தான். இந்த பீரியட் வந்து இன்னும் கொஞ்சமே ஒரு மாதிரி அன்சர்டனாக தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ஸ் இன்னும் ஃபுல்லாக ரிகவர் ஆகல. இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹையாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் மச். எக்கனாமி வந்து கனடாவோட எக்கனாமி அவ்வளோவா க்ரோ ஆக மாட்டேங்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்டர்னலாக. வேஜ் க்ரோத்துமே அவ்வளவா இல்லை. வரும்போது ஐ திங்க் மில்க் வாஸ் $4, 4 liters ஆஃப் மில்க். இப்போ பார்த்தீங்கன்னா அது $6. அதே மாதிரி எக் வந்து டபுள் ஆயிடுச்சு. காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே டபுள் ஆகும்போது அதோட நான் கனடாவோட வேஜஸ் வந்து பெருசாக க்ரோ ஆகலை. இப்போ ஒரு ஜாப் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 100K கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடினா, அதே 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதே 100K தான் இப்போவுமே கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர்னால நிறைய சேவ் பண்ண முடியல. இது வந்து இன்னும் ஆக்சிலரேட்டர் ஆயிருக்கு, ஏன்னா ரிமோட் ரோல்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கிறதுனால. பிகாஸ் உங்களுக்கு 100K ஆட்டோவால் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். அண்ட் ஈவன் ஃபார் ஒரு ஃபேமிலி இருந்தால் கூட சஸ்டெயின் பண்ண முடியும் மேபி ஆட்டோவா ஆர் சம் சபர்பன் டவுன்ஸில். பட் நீங்கள் அதே டொராண்டோக்கு வந்துட்டிங்கன்னா 100Kன்றது ரொம்ப கம்மி. ஒரு ஃபேமிலிக்கு பெருசாக சேவ் பண்ண முடியாது. ரொம்ப கம்மி இல்லை, பட் பெருசாக அவங்களால சேவ் பண்ண முடியாது. கம்ஃபர்டபுளாக லைஃப் லிவ் பண்ணலாமே தவிர உங்களுக்கு வெல்த் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகாது. ஸோ 2024 ஜாப் ஹண்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுவாக தான் இருந்தது. ஒரு நல்ல ரோல் அண்ட் கம்பெனி ஃபிட் இருந்ததுனால என்னால் ஒரு ஜாப் கிடைச்சதே தவிர ஐ திங்க் அந்த ஓப்பனிங் இல்லை, நான் அந்த ஓப்பனிங்கை பார்க்கல அப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை எனக்கு அந்த ஜாப் ஸ்விட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஜாப் மார்க்கெட்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ணுறேன். இந்த சேனல்லையுமே நான் இன்னும் கொஞ்சம் வெல்த் எப்படி க்ரோ பண்ணுறது, ஃபினான்ஸ் டிப்ஸ் அண்ட் மோர் அபவுட் கனடா அண்ட் லைஃப் அப்ராட் as well நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் see you in the next video.